ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Mastercam 2025ல ஒரு புது அனலைஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அனலைஸ் டீவியேஷன் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபில்லிங்காக ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்க Mastercamல. சில டைம் அது என்ன ஆயிடும்னா கரெக்டாக உட்காராது அந்த சர்ஃபேஸ் மேலே. நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா சின்ன சின்ன டீவியேஷன் வரும். அதனால இப்போ கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கா அப்படின்றத பார்க்கறக்காக இது ஏதாவது ஒரு ஒரிஜினல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. நான் செகண்ட் லெவல்ல ஒரு டூப்ளிகேட் சர்ஃபேஸ் வச்சிருக்கேன். அப்போ இந்த ஒரிஜினல் மேல இந்த டூப்ளிகேட் இருக்குது. இந்த டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் எப்படி இருக்குது, எவ்வளோ சிமிலரா இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனலைஸ்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்றீங்க, ஓகே கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணிட்டு வித் கலர் காம்பினேஷன் செலக்ஷன், இதுல வித் ரெஸ்பெக்டிவ் டு ரெட் கலர். ஓகே, உங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும் கீழே. அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் சர்ஃபேஸ், ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே செலக்ட் பண்ணீங்கன்னா அனலைஸ் டீவியேஷன் போனீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி காமிக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் டீவியேஷன்ல ஒரு சர்ஃபேஸ்க்கும் இன்னொரு சர்ஃபேஸ்க்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நான் எவ்வளோ மினிமமா வைக்கிறேனோ அந்த கிரிட் லைன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் எடுத்துக்கும். உங்களுக்கு என்டர். நமக்கு விஷுவலா பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஒன்னொன்றுக்கும் மைனரான சில டீவியேஷன்ஸ் இருக்கும். ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது எப்படி கீழே வந்தேன்னா உங்களுக்கு தெரியும். இந்த க்ரீனாக இருக்கிற இடம் எல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா மீன் வேல்யூக்காக இருக்கு. ஸோ க்ரீன் எல்லாம் ஓகே. இந்த ப்ளூவா இருக்கிறது -2 mm கிட்ட நடுவில் சேஞ்சஸ் இருக்கு அந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸஸ்க்கும். ஸோ அதனால சர்ஃபேஸை டெலீட் பண்ணி திருப்பி வேற கமெண்ட்ஸ் மூலியமா சர்ஃபேஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தெரியாம ஒரு ஃபில்லிங் சர்ஃபேஸ் பண்ணி அதோட சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் மாறும். நீங்க 10 வாட்டி ப்ரோக்ராம் மாத்தி போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் சேஞ்சஸ் வராது. ஒரே வேல்யூஸ் தான் கண்டினியூ ஆகும். அது என்னன்னா அந்த சர்ஃபேஸ் கிரியேட் பண்றது அப்படி கிரியேட் ஆகுது. இதனால ஒண்ணு நீங்க இதுல ஃபில்லிங் பண்ணிக்கலாம், இல்ல பை சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயே பேஸ் ஃபைல் எடுத்து இந்த இடத்துல ஹோல்ஸ் எல்லாம் பேட்ச் பண்ணிட்டு நல்ல நீட்டா கவர் பண்ணியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துக்கலாம். அது உங்களுக்கு மோல்ட் அண்ட் டை ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் 2025ல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் பயன்படுமோ கவரிங் யூஸ் பண்ணும்போது, மல்டி ஆக்சஸ் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செஷன்ல இன்னொரு வீடியோவோட நம்ம என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.